எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகுணாஸ் ஹோம் மேக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்பவுமே ஆட்டுக்கால் வாங்கினோம்னா அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம செய்வோம். ஆனால் உடனே ஆட்டுக்கால் வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி கழுவுன தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டுங்க, நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அன்னாசி பூவு, கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமே கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் அரைச்ச கறி குழம்பு மசால் நான் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கறிக்குழம்பு மசாலா இல்லாட்டி கொத்தமல்லி தூளும் வரமிளகாய் தூளும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. இப்போ மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் 1 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு வதக்கிடலாங்க நம்ம எண்ணெயிலேயே. கறிக்குழம்பு மசாலாவும் தேங்காயும் எண்ணெயிலே வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமே குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு நம்ம காலை வேக வச்சு வச்சுருக்குறோங்க. அந்த காலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காலை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ கால் குக்கரில் வேக வச்சுருந்தாங்க, அதோட தண்ணியை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். கால் குழம்பு நல்லா பச்சை தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமே குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அந்த கால்ல வந்து குழம்போட எசன்ஸ் எல்லாமே வந்து ஏறிடுச்சு. உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாசனையும் செம்மையா இருக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பச்சை ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.